இந்த பொண்ணு வீட்ல இருந்து காலேஜ் கிளம்பி ஆட்டோல ஒரு இடத்துல போய் பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் லேட்டா வரான். சோ இந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடறான். ஆனா இவன் பாட்டு பாடியே அந்த பொண்ணு சமாதானப்படுத்திடுறான். அப்பன்னு பார்த்து பாபண்ணன் ஒருத்தர் கால் பண்றாங்க. சோ இவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணுமே கோவப்பட்டு காலேஜுக்கு போயிடுறான். அண்ட் அவர் டிப்ளமோ படிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. சோ அவனை பிக்கப் பண்ணிட்டு பீச்சுக்கு போறாங்க. கூடவே ஒரு பொண்ணு வரா. சோ அவங்க கூடவே ஹீரோவும் போறான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் தனியா போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்துருது. பேட் கூட இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு வந்து தர சொல்றாங்க. அவனும் வாங்கிட்டு வந்து தரான். பட் இது எல்லாத்தையுமே அங்க மீன் பிடிக்கிறவங்க பார்த்துட்டு போட்டியை அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சு வீடியோ எடுத்துறாங்க. ஆனா அந்த மோகன் அண்ணன் ஹெல்ப் பண்ணாம நம்ம தப்பிச்சா போதும் சொல்லிட்டாங்க. அந்த ஓடிடுறான். தென் அங்க வந்த பெரியவர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர் விசாரிச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனா அவங்க எடுத்த வீடியோவை யூடியூப்ல ஃபேஸ்புக்ல சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே உண்மை என்னன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சு கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்ல கூட சேர்த்துக்காம அடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பஞ்சாயத்தையும் கூட்டுறாங்க. பட் இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோ அந்த பாபாண்ண கிட்ட எப்படியாச்சும் வந்து உண்மையை சொல்லி எங்களை காப்பாத்துக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சறாரு. ஆனா அவரு நீ மட்டும் உண்மையை சொன்னா நீ லவ் பண்ற பொண்ணை கொன்னுடுன்னு சொல்லிட்டு மிரட்டாரு. சோ இவனை வேற வழி இல்லாம அந்த பொண்ணையும் போய் மீட் பண்றான். பட் இவன் லவ் பண்ற பொண்ணு கூட நம்ப மாட்டான். அதனால இவர் மூவ் ஃபீல் பண்ணி அழுகுறா. இனிமேல் என்ன சொல்லியும் ப்ரோஜனம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல வாயே திறக்க மாட்டான். சோ பஞ்சாயத்துல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பாக்குறாங்க. இந்த பொண்ணோட கண்ணெதிரிலேயே ஒரு தப்பு செய்யாம இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப எங்க போறதுன்னு தெரியாம கோயிலே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணோட அம்மா இனிமேல் நீ வீட்டுக்கே வரான்னு சொல்லிட்டு பேக கொண்டு வந்து தராங்க. சோ என்னோட வீட்டுக்கு போறான். ஆனா அவங்க அத்தை இந்த வீட்டுக்குள்ளே வராத, ஏற்கனவே எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு, அதுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. இப்ப வேற வழி இல்லாம அந்த கோயிலே தான் தங்குறாங்க. அண்ட் விடிச்சதுமே ஊருக்குள்ள ஏன்னா வீடு இருக்குமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவனை பார்த்ததுமே அடிச்சு துரத்துறாங்க. சோ இந்த ஊர்ல இருந்த வேலைக்கு ஆகான்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போறாங்க. அங்க ஒரு பாட்டி இவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு தராங்க. தென் இவனும் வேலை தேடி எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல சாப்பாடுக்கு இந்த பாட்டியை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு போறாங்க. பட் இவனுக்கு முதல் நாள் எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேது. நெக்ஸ்ட் டே போறான், ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. ஆனா இவனோட வீடியோவை ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க. சோ அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறாங்க. அதனால அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு ரத்த காயத்தோட வீட்டுக்கு வரான். அதை பார்த்த இந்த பொண்ணு பதட்டமா அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். அடுத்த நாள் திரும்பவும் வேலை தேடி போறான். ஒரு இடத்துல வேலையும் தராங்க. அப்போ ஒரு வீட்டுல தண்ணி கேன் போடும்போது நகையை காணன்னு சொல்லி இவனை போட்டு அடிக்கிறாங்க. ஆனா அந்த நகை அங்கதான் இருக்கும். அது தெரிஞ்சுமே அவர் மன்னிப்பு கேட்கறாரு. ஆனா இவன் வேலையே வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறான். தென் நெக்ஸ்ட் டே அவரே வந்து சாரி கேட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்த்து வராரு. அப்பன்னு பார்த்து அந்த வீடியோவை திரும்பவும் காமிக்கிறாங்க. ஆனா இவரு எனக்கு அந்த வீடியோ பத்திலாம் கவலை இல்லை, இப்போதைக்கு அவன் நல்லா வேலை செய்யறானா இல்லையா அது மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. பட் அவர் நம்பிக்கை வச்ச மாதிரி நல்லா வேலை பார்த்து சம்பளம் வாங்குறான். காய்கறி எல்லாம் கொண்டு வந்து தரா. அதனால இந்த பொண்ணுக்கு இவனை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் இந்த பொண்ணு ரொம்ப அழுகுறா. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு எனக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசையா இருக்குன்னு சொல்றா. சோ அந்த காலேஜுக்கு போயிட்டு சர்டிபிகேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போறா. ஆனா இந்த பொண்ணை பார்த்ததுமே இந்த காலேஜ்லயே டாப்பரா வந்தவ இவரோட வாழ்க்கையை நீ கெடுத்துறியன்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறாங்க. அதனால இந்த பொண்ணு கோவப்பட்டு இங்க வந்துடுறா. அப்பதான் நீ ஏன் படிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்கறா. ஆக்சுவலா அவன் நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாக்கே தெரியாம வேலை செஞ்சு காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா நல்லா குடிச்சிட்டு அந்த காசை எடுத்துட்டு போய் அழிச்சிட்டு வந்துடுறான். ஒரு நாள் குடிச்சிட்டு ஒரு இடத்துல இறந்தும் போயிடுறான். அதை பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சியில இறந்து போயிடறாங்க. சோ இப்ப வேற வழி இல்லாம அவங்க அத்தை தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தைக்கு எதுக்கு பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போனோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. தென் இந்த பொண்ணுமே பிரெக்னன்ட் ஆவறா. அப்பன்னு பார்த்து இவங்க அம்மா பார்க்க வராங்க. இதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேர் லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து பிரெக்னன்சி டேட்டும் கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஒர்க் பண்ற இடத்துல முக்கியமான லோட் ஏத்துற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க முதலாளி கூப்பிடுறாங்க. அதனால இவனுக்கு மறுக்க முடியாம அந்த வேலைக்கு போறான். அப்பன்னு பார்த்து இவனுக்கு ட்ரீட் கேட்கறாங்க. பட் இந்த பொண்ணு பயந்து கால் பண்றான். நான் வரதுக்கு லேட் ஆகும், அது வரைக்கும் அம்மா வச்சு சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. ஆனா நீ நைட்டு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கே வரமாட்டான். சோ இந்த பொண்ணுமே பயத்தோட காலையில எழுந்து போன் பண்றா. போன்ல வேற ஒருத்தவங்க பேசுறாங்க. இந்த பொண்ணு அவங்க அம்மாவை அழுதுகிட்டே போய் பாக்குறாங்க. பார்த்தா அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறான். ஆக்சுவலா அவங்க பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு வீடியோவில் உண்மை என்னன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு இவங்களோட வாழ்க்கையும் போய் இந்த பொண்ணு குழந்தையோட தனிமரமா நிக்கிறா.